பார்க்க போகிறோன்னா டெய்லரிங்கு. ஸோ டெய்லரிங்குன்றது பார்த்திங்கன்னா பெண்களுக்கு இது ரொம்பவும் யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். ஸோ நான் ஆல்ரெடி ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கேன். இருந்தாலும் எனக்கு டெய்லரிங்க்கு பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆசை. ஸோ அதுக்கேற்ற மாதிரி சும்மாவே நான் வீடியோலாம் பார்த்துக்கிட்டே இருப்பேன். சரி இதுவே நம்ம பண்ணலான்ட்டு. அதுக்கேற்ற மாதிரி ஒரு நாள் எனக்கு தெரிஞ்சவங்க வந்து டெய்லரிங் மிஷின் வந்து சேல் பண்ணாங்க. செகண்ட் ஹேண்ட் தான், புதுசுலாம் இல்லை. ஸோ அதையே வாங்கிட்டேன் நான். வாங்கிட்டு சரி ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு பெடல் மிதிக்கிறேன், செம்ம கஷ்டம். ஸோ மோட்ரு போட்டால் ஈஸின்னு நினைக்கிறேன், ஆனால் இது பெடலிங் மிஷின் தான். ஸோ ஃபஸ்ட்டு அப்படியே யூடியூப் பார்த்து என்னென்னலாம் ஸ்டார்டிங்லாம் பண்ணணும்னு சொல்லி நிறைய பேர் வீடியோ போட்டிருந்தாங்க. ஸோ அதுபடி பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப 2 காலும் ஒரே வலி, நல்லா ஆனால் ஆசையாக இருந்தது ரொம்பவே கற்றுக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு அப்படியே கற்றுக்கிட்டே இருந்து எனக்கு தெரிஞ்சவங்க என்ன பண்ணாங்கன்னா, எனக்கு சாரீக்கு ஃபால்ஸ் அடிக்கணும்னு சொல்லிட்டு 5 சாரீ கொடுத்துருந்தாங்க. ஸோ அதையே யூடியூப் பார்த்து 5 சாரீ அடிச்சுட்டு நான் என்னென்னா கேஷ் வாங்கியிருந்தேன். கேஷ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சாரீக்கு பார்த்தீங்கன்னா 80 ருபீஸ் அந்த மாதிரி ஏதோ வாங்கியிருந்தேன். ஸோ 80 ருபீஸ் வாங்கினது 20 ருபீஸ் வந்து அந்த ஃபால்ஸ் வாங்குறது, மீதி பேலன்ஸ் நம்மளுக்கு தான். ஸோ நம்மளுக்குன்னு பார்த்தீங்கன்னா செலவு பார்த்தீங்கன்னா அந்த நூல், அப்புறம் அந்த பாபின் கேஸில் போடுற அந்த நூல், அவ்வளோதாங்க. வேறு ஒன்றும் இதில் செலவு இல்லை. ஸோ ஆனால் நம்மளுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் பாருங்கள். அதனால் நீங்கள் டைலரிங்குன்னு சொல்லிவிட்டு ஏதாவது ஆசைப்பட்டு மனசில் வச்சுருந்தீங்கன்னா சீக்கிரமாக அதுக்கான ப்ராசஸிங் ஆரம்பிச்சுட்டு நீங்களும் டைலரிங் கற்றுக்கோங்க. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம வெளியில் அடிக்காமல் வீட்டுக்குள்ளேயே நம்மளுக்கு ஒரு நைட்டியோ ஒரு சாரியோ நம்மளே அடிச்சுக்கலாம். ஸோ பொம்பளை பிள்ளை இருந்தால் அவங்களுக்கும் நம்மளுக்கு தைக்கிறது வேண்டிய வெளியில் வேலை இல்லை, நம்மளே அடித்து கொடுத்துடலாம். ஸோ டைலரிங்குன்றது வெரி யூஸ்ஃபுல். ஸோ நீங்களும் ஆசைப்பட்டிங்கன்னா சீக்கிரமாக வாங்கி தைச்சி பழகுங்க. தேங்க்யூ.